எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருடம் இருந்தார்கள். ஏற்கனவே ஆபிரகாமிடத்தில் தேவன் உடன்படிக்கை செய்த போது ஜனங்கள் எகிப்தில் 430 வருஷம் இருப்பாங்க, அப்புறம் அவங்களை கொண்டு வருவேன்னு சொல்லியிருந்தார். அதே போல இந்த 430 வருடம் முடிந்த அந்த ராத்திரி சரியா 12 மணிக்கு முடியுது அப்படின்னா 12 மணி முடிஞ்சவனே ஒரு செகண்ட் கூட முன்ன பின்ன இல்லாமல் சொன்ன வாக்குத்தத்தப்படி சரியாக 430 ஆண்டு முடிந்த உடனே அவர்களை இஸ்ரவேலை சேனையா இஸ்ரவேலின் சேனை அணியாய் புறப்பட்டது எழுதப்பட்டிருக்கிறது. புறப்பட்டு வந்தாங்க. தேவன் அவர்களை எப்படியோ நல்ல பாதையில நடத்தி கானானுக்குள்ள கொண்டு போயிருக்கலாம். ஆனா என்ன பண்ணார்னா, செங்கடலுக்கு முன்னால கொண்டு வந்து அங்க பாளையம் இறங்க வச்சார். அப்ப ஏற்கனவே சொல்லியிருந்தார் மோசஸ்ட, நான் எகிப்தியர்களை உனக்கு பின்னால புறப்பட்டு வரும்படி செஞ்சு என் நாமத்தை மையப்படுத்துவேன்னு சொல்லியிருந்தார். இப்ப எகிப்துல ஏற்கனவே தலை சங்காரம் பண்ணப்பட்டு எல்லா குடும்பங்கள்லையும் தலை சங்காரம் ஏற்பட்டு தலைப்பிள்ளைகளா இறந்து எல்லா வேதனையோடு இருக்கிறாங்க. இவர்கள் செங்கடலுக்கு முன்னால பாளையம் இறங்கின உடனே எகிப்தின் ராஜா நினைக்கா, இவங்க எங்கேயும் போக முடியாம திக்குமுக்காடி செங்கடல் ஓரத்தில் நிப்பாட்டாங்க. இவங்களுக்கு பாதையும் இல்லை, வழி, இவங்களுக்காக யுத்தம் பண்ண யாரும் இல்லை. இப்ப போனா இவங்களை அழிச்சிடலாம் அப்படின்னு இந்த குட்டியை பறி கொடுத்த கரடிமாங்கள் அத மாதிரி ஒரு கொடூரமான எண்ணத்துல எல்லாரும் இருக்காங்க. என்னன்னா எல்லாரும் வீட்டிலையும் மரணம் ஏற்பட்டிருக்கு, அந்த வேதனையில் இருக்காங்க. இவங்க எப்படியாவது அழிச்சிருன்னு சொல்லி என்ன பண்றாங்க, குதிரைகளோடு ரதங்களோடு வேகமா புறப்பட்டு வராங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னால பார்த்தா எகிப்துல இருந்து அந்த ராணுவம், எகிப்தின் ராணுவம் பயங்கரமா ஆயுதங்களோடு புறப்பட்டு வருது. தப்பிச்சு போலான்னு முன்னால பார்த்தா செங்கடல், எங்கிட்டு தப்பிக்க முடியல. இப்படி இக்கட்டா நிலைமையில மாட்டும் போது அவங்க நினைக்கிறாங்க, ஆண்டவர் செய்த அற்புதங்கள்லாம் மறந்து போயிருது. 10 விதமான வாதிகள்லாம் மறந்துட்டு, மனுஷங்க தானே, ஆபத்து வரும்போது எல்லாம் மறந்தத்தானே செய்யும். என்ன சொல்றாங்க, எகிப்துல எங்களுக்கு பிரேத குழி இல்லைன்னு சொல்லியா இங்க வந்து எங்களை மாட்ட வச்சிங்க, அங்க யாரும் வேலை பார்த்து நாங்க பிழைச்சிருந்திருப்போமே, இப்ப அவங்க என்னால சாக போறோமே, எல்லாம் பட்டயத்தோட வாரானேன்னு சொல்லி அவங்க எல்லாரும் அலறாங்க, புலம்புறாங்க. அவ மோசையும் தேவனோவி கதற, ஆண்டவரே இப்படி சொல்றாங்களே, நான் என்ன செய்யணும்? அப்பதான் கர்த்தர் சொல்றார், மோசே நான் இஸ்ரவேல் ஜனங்களா இந்த எகிப்திய கூட இஸ்ரவேல் மகிமைப்படும் சொல்லிட்டு புறப்பட்டு போங்கள் என்று சொல், உன் கோலை நீட்டி கடலை பிளந்து போட பண்ணார். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டீங்க, நீங்க சும்மா இருப்பீங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். இது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தை. இக்கட்டான நேரங்கள்ல பிரச்சனைகள் மத்தியில ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீ ஸ்டாண்ட் ஃபர்ம், ஸ்டாண்ட் ஸ்டில். தேவன் உனக்கு என்ன செய்வார்னு எதிர்பார்த்து தேவனை நோக்கி பார்த்து நில். அதான் தேவன் கொடுக்கின்ற வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் இருக்கலாம், எந்த பக்கமும் போக முடியாம முட்டுக்கட்டை போட்ட மாதிரி இருக்கும். எதை செஞ்சாலும் நஷ்டமா, சூழ்நிலை சரியில்லை, என்ன செய்யணும். ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காரு, வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்துக்கு விரோதமான சம்பவங்கள் நடக்க அப்படின்னா என்ன செய்யணும், கர்த்தர் என்ன வாசலை திறக்காருன்னு பார்ப்போம், கர்த்தர் என்னை எப்படி நடத்துறான்னு பார்க்கணும். தேவன் சமூகத்துல அதை வெயிட் பண்ணு, கர்த்தருடைய சமூகத்துல தேவனுடைய கிரியை எதிர்பார்த்து நிற்க வேணும். நீங்கள் நின்று கொண்டு ஸ்டாண்ட் ஃபார்ம், நீங்க நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யறாங்க பாருங்க. எவ்வளவு போராட்டங்கள் மத்தியில் நமக்கு இருக்கலாம். ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறார், என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத எதிர்பார்த்து எந்த மனுஷன் இருக்கிறானோ எதிர்பார்ப்புக்கு ஏற்ற விதத்தில் தேவன் கிரியை செய்வார். ஒரு சில வாக்குத்தங்களை பெற்றிருப்பாங்க, நடக்கும்போது நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கும்போது நடக்கும், நடந்தாலும் சரி நடக்காம போனாலும் சரி, உழைச்சாத்தான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற நிலைமையில இருக்கவனுக்கு அந்த வாக்கு தத்துவம் மறக்கப்பட்டு போனதா தான் இருக்கும். ஆனா வாக்கு தத்துவத்தை எதிர்பார்த்து யார் நிக்காங்களோ, எப்ப நிறைவேறும்னு எதிர்பார்த்து நிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும். அப்படி நிக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். என்ன நடந்துச்சு பாருங்க, எகிப்தியர் பக்கத்தில் வந்துட்டாங்க, இவங்க புலம்புறாங்க, உன் கோலை நீட்டி பிளந்து போடு, ஜனங்களை புறப்பட்டு போன்னு சொல்லு அப்படிங்கார். முதல்ல சொன்னது ஜனங்களை புறப்பட்டு போங்கன்னு சொல்லு. அவங்க
முயற்சி பண்ணட்டும், அவங்க புறப்பட்டு போக கால் எடுத்து வைக்கட்டும், செங்கடலை பிளந்து போடினார். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை முன்னிட்டு தேவனை மாத்திரம் நம்பி யார் ஒரு ஸ்டெப் முன்னால் எடுத்து வைக்கிறானோ அவனுக்கு எல்லா காரியங்களும் செம்மையாய் நடந்து முடிக்கும். பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் என்ன செய்யணும் திக்குமுக்காட்டு நேரத்தில் கர்த்தர் எனக்கு என்ன செய்யறான்னு வெயிட் பண்ணணும். அந்த தன்மை நமக்கு வேணும். நீங்க தாவீது எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவன் சவுலால் துரத்தப்பட்ட போது எங்க போய் பிழைப்பேன், எங்க ஒளிவேன், எங்க ஒளிஞ்சாலும் சவுல் பின்னால வரான்னு நினைக்கும் போது என்ன செய்யறான், தன்னுடைய பெற்றோரை கூட்டு கொண்டு போய் ஒரு பெலிஸ்தீர் ராஜாட்ட கொண்டு அடைக்கலமா விட்டு சொல்றான், என்னுடைய பெற்றோரை கொஞ்ச நாளைக்கு பாதுகாப்பா வச்சிருங்க, கர்த்தர் என்னை எப்படி நடத்துவாரோ என்று நான் அறியும் மட்டும் என் பெற்றோரை பாதுகாப்பா வச்சிருங்க. அப்ப அவன் பாருங்க, ஒரு பக்கம் சவுல் துரத்திக்கிட்டு வரான், எங்க போனாலும் கௌதாரிய வேட்டையாடுற மாதிரி துரட்டிட்டு வரான். வாழ்க்கையில பிரச்சனை, காடுகளுக்குள்ள மலைகளுக்குள்ள சாப்பாட்டு பிரச்சனை நிறைய இருக்கும். எல்லா பிரச்சனையும் மத்தியில தன்னுடைய பெற்றோர் அடைக்கலமா வச்சு கர்த்தர் என்னை எப்படி நடத்துவாரோ என்று அறிய மட்டும். அப்ப ஆண்டவனை எப்படி நடத்துகிறார் அப்படிங்கிற தேவ சமூகத்துல கொஞ்சம் காத்துரு. கர்த்தர் உன் வாசலை திறக்கிறது எப்படி திறக்காருன்னு கொஞ்சம் காத்துரு. நீ நின்று கொண்டு தேவனுடைய கர்த்தர் எதிர்பார்த்து நின்று கொண்டு கர்த்தர் உனக்கு வாசலை திறக்கும் மட்டும் நம்பிக்கையை இழக்காமல் நில். அதான் அர்த்தம். என்ன பண்றாங்க எல்லாம் ஆண்டு என்ன செய்வாரோன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மேகஸ்தமும் அக்னிஸ்தமும் முன்னால போய்கிட்டு இருந்தது. அந்த மேகஸ்தம் அப்படியே பின்னால வந்து எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவில் நினைச்சான். அப்ப எகிப்தியருக்கெல்லாம் இருட்டா இருக்கு. இந்த அக்னிஸ்தமம் முன்னால போய் இஸ்ரவேல் ஜனங்கள் வெளிச்சம் காட்டுது. இவங்க அந்த செங்கடலுக்கு உலா கடந்து போறாங்க. செங்கடல் ஆண்ட பிளக்கிறாரு, சுவர் மதில் மாதிரி தண்ணி அப்படியே நிக்குது. இவங்க கடந்து போறாங்க. இவங்க தூரம் கடந்து கரையேற போற நேரத்துல இந்த மேகஸ்தமம் அப்படி எழும்பிடுது. எழும்பினோன்னு தான் பாக்குறான். அது வரைக்கும் இருட்டா இருந்தது. ஏதோ தூரத்துல ஓடுறான், விட்டா அதை அப்படின்னு சொல்லி எல்லாம் மாறான். அவன் நடுக்கடலுக்கு வர்றதுக்கும் இவன் கரையேறுவதற்கும் சமமா இருக்கு, கரெக்டா இருக்கு. இவன் கரையேறின உடனே மறுபடியும் கோல் நீட்டு சொல்றாரு, நீட்டுறான். செங்கடல் மூழ்கி போய்விட்டது. இவங்க போய் அந்த கடற்கரையில் வேக வேகமா ஓடி களைச்சு போய் அப்பாடான்னு உட்கார்ந்தா ஒவ்வொருத்தனா பிணமா வந்து விழுறான். கடல் அலையில் அடிச்சு அடிச்சு எகிப்தியர்லாம் பிணமாய் வந்து விழுந்தாங்க. இன்று கண்ட எகிப்தியரை இனி காண மாட்டான்னு சொன்ன வாக்குத்தத்தம் அப்பொழுது நிறைவேறினது. அப்ப என்னன்னா, தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்யறார்னா அதற்கு மன உறுதியோடு விசுவாசத்தை இழக்காம அந்த வார்த்தையின் மேல் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமா வச்சுக்கோங்களேன், நம்ம எலியாவுடைய காரியங்களை குறித்து 2 வாரத்துக்கு முன்னாலோட பார்த்தோம். எலியாவை பற்றிங்க பாருங்க. அவன் அந்த மழையை வர வைக்கிறதுக்கு அவன் எடுத்த ஸ்டெப்பை கொஞ்சம் பாருங்களேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41 45 வரைக்கும் பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41 முதல் 45 வரை. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போ, போஜனபானம் பண்ணும் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்த பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். பாருங்க, 3 வருஷம் மழை பெய்யாம இருக்கும் போதும் இந்த எலியா என்ன பண்றான், ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்ப பண்றான். வானத்துல இருந்து அக்கினி இறங்க பண்றான். எல்லாரும் கர்த்தரே தெய்வம்னு மூங்குப்புற விழுந்து மனம் திரும்புறாங்க. அப்புறம் பாகல் தீர்க்கதரிசிகளாம் கொண்டு போடுறான், எல்லாம் செய்யறான். இப்ப ஆண்டவர் மழையை கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. முதலாவது அவனுக்கு விசுவாசத்துல தேவன் வாக்குத்தத்தின் மேல் நம்பிக்கையில அவன் காதுகளிலே பெரிய மழையின் இரைச்சலின் சத்தம் கேட்டுச்சான். வானம் வெளியா இருக்குது, காற்று இல்ல, மேகம் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனால் பெருமழையின் இரைச்சல் அவனுடைய விசுவாச காதுகளே கேட்டது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார்னா
அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாக அதை குறித்த ஒரு தரிசனம், அதை குறித்த ஒரு வாக்குத்தத்தம், ஏதோ ஒரு வார்த்தை தரிசனம் மூலமோ சொப்பனம் மூலமோ பிரசங்கத்தின் மூலமோ தேவன் உங்களுக்கு செய்ய போற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தினுடைய இறைச்சலை போல ஒரு வசனத்தின் மூலமோ தேவன் உங்களோடு பேசுவார். அவருக்கு அந்த பெருமழையின் இறைச்சல் கேட்டது, மழை இல்லை. ஆனா என்ன பண்றான், அந்த விசுவாச வார்த்தையை, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்காக என்ன பண்றான், அவன் போய் கர்மேல் பர்வதத்து மேல ஏறி தன் முகம் முழங்கால் பட்டைகளில் படுற அளவுக்கு தலையை குறிஞ்சி ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணிட்டு வேலைக்காரனை போய் நீ சமுத்திர முகமாய் போய் மேகம் வருதான்னு பாடுறா அப்படிங்க. அவன் போய் பார்த்துட்டு வந்து இல்லைங்க. நம்ம என்ன செய்யறான், அதான் நீ நின்று கொண்டு விடாம நம்பிக்கையோட என்ன செய்யறான், இன்னும் போய் பாரு 7 தடவை போ. 7 தடவைனா பூரணம். அந்த மழை மேகம் வருகிற வரையில் விட்டாத, போய் பார். 7ஆம் தரம் போய் ஒரு மேகத்தை பார்த்தான், உள்ளங்களவு மேகம் எழும்படிக்கு செய்தான். அது வரைக்கும் விடல. கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நான் விட மாட்டேன்னு அந்த உறுதியா நின்னா பாத்தீங்களா. அந்த பெருமழையின் இறைச்சல் என்னாச்சுது, சிறிய மேகத்தை மூலம் கொண்டு வந்துச்சு. சின்ன மேகம் வந்த உடனே ஆகாப்பா சொல்றான், வேகமா ஓடிரு, பெரிய மழை வரப்போகுதுன்னு. அந்த ஆகா போகிறதுக்கு முன்பாக பெரிய மழை வந்து புறப்பட்டு வந்ததுன்னு பாக்குறோம். பாருங்க, அந்த மன உறுதி, விசுவாசத்தை நிலைச்சு நின்று அதை பெற்றுக்கொண்டான் பாத்தீங்களா, அதை எடுத்துக்கொண்டான். அதுதான் தேவன் அவனுக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம். எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதுதான். அநேக நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், அந்த காரியம் நடக்கலையா, சரி அவ்வளவுதான் போல, தேவ சித்தம் இல்லை, கர்த்தருக்கு சித்தம் இல்லை போல அப்படின்னு சொல்லி செய்யறோம். நம்மளுடைய அவிசுவாசத்துக்கு நம்மளே ஒரு சாக்கு போக்கு சொல்லி என்ன பண்றோம், அதை விட்டுறோம். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, தன்னோட வார்த்தையினால கெட்டு போவாங்க. ஜெபம்ட்டே இருப்பாங்க பல ஒரு காரியத்துக்காக. இப்போ நினைச்சுவாங்க, சிவமணி என்னத்தை கண்டேன், ஒரே வார்த்தை முடிஞ்சது. அதோட அவங்க டோட்டலி தே ஆர் ஃபிளாட், அவ்வளோதான். என்னைக்குமே நாக்கில் மட்டும் வார்த்தையில் மட்டும் அவிசுவாசமா பேசி தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடவே கூடாது. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனா மரணமும் ஜீவனும் உன்னுடைய செபத்துல கூட இல்லை, உன்னுடைய விசுவாசத்துல கூட இல்லை. அந்த அதிகாரம் எங்க தான் இருக்குதான், உன் வாயின் வார்த்தையில் இருக்கு. ஆனால் ரட்சிப்பு கூட நாவின் வார்த்தையில் தான் இருக்கு தெரியுமா. இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாய் கொண்டு அறிக்கை பண்ணினா ரட்சிக்கப்படுவீர்கள். தான் அப்ப ஒரு மனிதனுடைய நாவுல, அந்த நாக்கில் தான் பெரிய அதிகாரம் இருக்கிறது. என்னைக்கு அவிசுவாசமான வார்த்தையை பேசுறியோ அன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துருவேன். சொல்லுவாங்க, நான் அந்த பழைய தெய்வத்திட்டே போயிடலான்னு நினைக்கேன், வந்து ஜோமணி எல்லாம் ஒன்று தான், ஏன் சாமிட்டே இருந்திருக்கலாம் போல, அப்படியே போயிடலாம், அங்கேயே இருந்திருக்கலாம் போல, இப்படி சொல்லிட்டேனாலே அப்புறம் நீ உருப்பிடவே மாட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சது. நீங்க அப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்கன்னா சாத்தாங்கையில ஆயுதத்தை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அவன் உங்களை என்ன வேணாலும் செய்யலாம். அந்த ஆயுதத்தை உங்ககிட்ட இருந்து எடுக்கிற வரையில் அவன் உங்களை அப்படியே மனசை கஷ்டப்படுத்தான், அப்படிமா இப்படிமா ஏதாவது வார்த்தை வாயிலிருந்து விட்டுற மாட்டீங்களான்னு எதிர்பார்த்திருப்பான். உங்க வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தையை வாங்கிட்டான் அப்படின்னா அவன் என்ன வேணாலும் செய்வான். அதனால்தான் உங்க மனசுல அவிசுவாசம் இருந்தாலும், இயேசுவின் மேல நம்பிக்கையே இல்லாம போனாலும், ஜெபத்தின் மேல நம்பிக்கை இல்லாம போனாலும், நாக்கில் மட்டும் விட்டுறாத. இருதயத்துக்குள்ள அவிசுவாசமா நிறைஞ்சிருந்தா கூட நாக்கில் விட்டுறாத, வார்த்தையில மட்டும் விட்டுறாத. வார்த்தையில வாக்கு தத்துவத்தை உச்சரிச்சுட்டே இருக்கணும், வாக்கு தத்துவத்தை மட்டும் விட்டுறவே கூடாது. அந்த வார்த்தை விட்டுட்ட அப்படின்னா சாத்தானுக்கு ஆயுதமா ஆகி போகும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அந்த விட்டுறக்கூடாது, கடைசி வரைக்கும் உறுதியா நிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் பயன்படுத்த பாருங்க. இன்னொரு ஒரு சத்தியத்தை பாருங்க. ஆபிரகாமுடைய நாட்கள்ல முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆபிரகாம் 75 வயதில் இருக்கும்போது அவன் அழைத்தார், அவனை பரதேசியாய் கொண்டார். பரதேசினா என்ன அர்த்தம்? நாம் இந்திய தேசத்தை சேர்ந்தவர்கள், ஒருத்தன் பாகிஸ்தான் தேசத்தை சேர்ந்திருப்பான், ஒருத்தன் அமெரிக்கா தேசத்தை சேர்ந்திருப்பான். தேசமே இல்லாதவன் பரதேசி, தேசமே இல்லாதவன் பரதேசி. ஆபிரகாம் ஒரு தேசத்துல இருந்தான், இன்னைக்கு அங்கிருந்து வந்துட்டான்.
இங்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் கிடைக்கல, தேசம் கிடைக்கல. பரதேச சுத்திக்கிட்டு வரான். அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், பிரதான வாக்குத்தத்தம், ஒரு சந்ததி வானத்து நட்சத்திரங்கள் போல பெருகிட்டார். இப்ப வந்துகிட்டு இருக்கான். 75 வருஷம் அழைக்கப்பட்டவன் அவன் 100 வயசுல குழந்தைய பெறான். அப்ப 99 வயசு இவனுக்கு இருக்கும்போது, இவன் மனைவி 89 வயசா இருக்கும்போது, 90 வயசுல குழந்தை பெற்றிருந்தா, 89 வயசா இருக்கும்போது அவ கன்சீவ் ஆகிறான். அப்ப இந்த இவனுக்கு 99 அவளுக்கு 89 இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறா தெரியுமா? அதுக்கு கொஞ்சம் முன்னாலதான் அவங்க பேரை மாத்துறார். ஆபிராம் அப்படிங்கிற பேரை ஆபிரஹாம்னு மாத்துறார். சாராய் அப்படிங்கிற பேரை சாராள்னு மாத்துறார். ஆபிராம் அப்படின்னா அவங்க தேசத்தில் உள்ள ஒரு பெயர். சாராய்னா அவங்க தேசத்தில் உள்ள ஒரு சாமி பேரா கூட நமக்கு தெரியல, ஏதோ ஒரு பெயர். ஆனா ஆபிரஹாம் அப்படின்னா அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் அர்த்தம். சாராள் அப்படின்னா அநேக ஜாதிகளுக்கு தாய் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்றாங்க, ஒருத்தன் ஓ அப்ரஹாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனேன்னு கூப்பிடறான்னு அர்த்தம். சாராள் சாராள்னா என்ன அர்த்தம்? அநேக ஜாதிகளுக்கு தாய். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த காதுல அந்த வார்த்தை பார்க்கிறவன் பேசுறவன் எல்லாரும் அநேக ஜாதி தகப்பனே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவன் உன் பேர் என்ன பண்ணா? நான் ஆபிரகாம், நான் அநேக ஜாதிகள் தகப்பன் அர்த்தம் தானே. இந்த வார்த்தையில அந்த அந்த வார்த்தையில அந்த பெருக்கத்தின் வார்த்தைகளை விசுவாசமா அறிக்கை பண்ணும்போது, அப்படி அறிக்கை பண்ண வைக்கிறதுக்காக அந்த பேரை மாத்துறார். இவங்க அறிக்கை பண்ண வைக்கிறார். இவங்க அப்படி சொல்ல 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 அதுலதான் அவங்களோட சரீரமானது கற்பத்தை பிறப்பிக்கத்தக்கதாக உயிர் பெற்றது. இந்த விசுவாச வார்த்தையில உயிர் பெற்றுதான் அவங்க குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தன்மைக்கு வந்தாங்க. பாருங்க வார்த்தை எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. அதனாலதான் விசுவாசத்துல உறுதியா நிக்கணும். அவிசுவாச வார்த்தைகளை பேசுறவே கூட. என்ன வந்தாலும் பேசாத. அதான் மரணத்தின் வாசல் நின்று கொண்டு ஜீவனை குறித்து பேசணும், அவன் தான் விசுவாசி. தோல்வியின் விளிம்பில் நின்று கொண்டு ஜெயத்தை குறித்து பேசணும். இருளின் மத்தியில் இருந்துகிட்டு வெளிச்சத்தை குறித்து பேசணும். இருளுக்குள்ள தள்ளப்பட்ட, இருளுக்குள்ள கிடக்க வெளிச்சம் இல்லை, ஆனால் வெளிச்சத்தை குறித்து பேசு. இருள் ஜெயிக்காது, உன் வாயிலிருந்து புறப்படுற விசுவாச வார்த்தை தான் ஜெயிக்கும். மரணம் ஜீவனும் சாத்தானுடைய கரத்தில் இல்லை, உன்னுடைய நாவல தான் இருக்கு. அந்த விசுவாச வார்த்தை, கர்த்தர் என்னை கைவிட மாட்டாய், என்னை பலப்படுத்துவா, என்னை உயர்த்துவா, நான் மேன்மடைவேன், நான் தேசத்துல சிறந்தவனா இருப்பேன், என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கு, சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும், என் கடன் பார ஒளியும், என் பிரச்சனை ஒளியும், கர்த்தரை மேன்மைப்படுத்துவார், என் சரீரத்தின் பலவீனெல்லாம் மாறும், ஆரோக்கியப்படுவேன், இன்னும் நான் 100 ஆண்டு வாழ்வேன். சொல்ல காசா பணமா? விசுவாச அறிக்கை பண்ணு. விசுவாச வார்த்தை மட்டும் விட்டுறாத. அதுலதான் ஸ்டாண்ட் ஃபர்ம், நின்று கொண்டு உறுதியாய் நிற்க கற்றுக்கொள். சரி, இன்னொரு வசனத்தை கூட வாசியுங்கள். ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகத்துல ஆகாய் 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆகாய் 2:5. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். இங்க பாருங்க, அங்க எகிப்திலிருந்து புறப்படுவதும் போது செங்கடலுக்கு முன்னால நின்று ஒரு வழியும் இல்லை அப்படின்னு சொல்லி பயந்தாங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியான அவர்களோடு இடைப்பட்டா, உடன்படிக்கை பண்ணா, நான் இன்று கண்ட எகிப்தினை காண மாட்டேன் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணி அவங்களை வெளிப்படுத்தினார். இப்ப என்ன ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேல ஆயிப்போச்சு. செங்கல்ல கடந்து வந்து 40 வருஷம் உலாவி, நியாயவில காலம் முடிஞ்சு, அப்புறம் சாமுவேலின் காலம், சவுல், தாவீது, ராஜாக்களின் காலம், இதெல்லாம் முடிஞ்சு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் அங்க ஒரு 70 வருஷம் இருந்து திரும்பி வராங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேல ஆயிருக்கும். அதுக்கப்புறமா இப்ப பாபிலோன்ல இருந்து புறப்பட்டு வர்ற ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுறாங்க. கட்ட விட மாட்டோம்னு சொல்லி எல்லாம் தடுத்துட்டாங்க. அது பல நாட்கள், பல மாதங்கள் அந்த ஆலயம் கட்டப்படாம அப்படியே கிடந்தது. மறுபடியும் தேவன் ஆகாய் போன்ற தீர்க்கதரிசிகளை எழுப்பி செருபாபேல், எஸ்ரா இவர்களுடைய தலைமையில மறுபடியும் ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கார். அப்பதான் சொல்றாரு, எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அவங்க பயந்து நடுங்கினாங்க, அவங்களோட உடன்படிக்கை பண்ண அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு நான் இருக்கிறேன்.
இன்னைக்கும் அதே கிரியை செய்ய போறேன், பயப்படாதீங்க. அன்னைக்கு அவங்களுக்கு நீங்க நின்று கொண்டு கர்த்தரை செய்ய பாங்க மாதிரி தான் உங்களுக்கும் சொல்றேன். நீங்களும் தைரியமா விசுவாசமா நில்லுங்க, நான் இதை செய்வேன். பின்னால வாசித்து பார்த்தீங்கன்னா முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் பண்ணார். முந்தின ஆலயம் யார் கட்டின ஆலயம்? சாலமோன் கட்டின ஆலயம். சாலமோன் கட்டின ஆலயம் மகா மகிமையா இருந்தது. அதாவது அங்க பலி செலுத்தும் போது அந்த மேகத்தால் நிரம்பினது. ஆசாரிகள் ஊழியம் செய்ய முடியாது, வெளியே ஓடிட்டாங்க. அவ்வளவு மேகம் மகிமையா இருந்தது. அந்த மகிமையை காட்டிலும் மறுபடி இந்த திரும்ப கொடுக்கிற மகிமை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னார். சொல்லி ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னார். இதில் தொடர்ந்து 2-4 வரைக்கும் இது இல்லை 18-19 வாசிங்க. ஆகாய 2ஆம் அதிகாரம் 18-19. இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். இப்ப யோசித்து பாருங்க, உங்க சூழ்நிலை யோசித்து பாருங்க. உங்க சூழ்நிலை மோசமா தான் இருக்கு. எப்படி அன்றைக்கு எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அவங்க சூழ்நிலை மோசமா இருந்துச்சோ, என்ன மோசமா இருந்துச்சு? முன்னால செங்கடல், பின்னால பார்வோன் வாரான், ஒரு வழியும் இல்ல. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இப்பயும் நீங்க ஆலயத்தை கட்ட முடியல. சத்துருக்கள் நிறைய சூழ்ந்து நிற்கிறாங்க. தேவன் வாக்கு பண்ணி தான் கட்ட ஆரம்பிச்சீங்க, ஆனாலும் எல்லாம் தடையா இருக்கு. எல்லாம் ஒரு நன்மை உங்களுக்கு உண்டாகாம இருக்கிறது உண்மைதான். வாசி. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். உங்க நிலைமை மோசம்தான். என்ன மோசம்னா, களஞ்சியத்துல தானியமும் இல்ல, விதை தானியமும் இல்ல. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? தானியத்துக்கு விதை தானியத்துக்கு என்ன வித்தியாசம்? தானியம் சமையல் பண்ணி சாப்பிடுறதுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொருள், ஒரு ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க. விதை தானியம்னா மறுபடியும் விவசாயம் பண்றதுக்காக விதைக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. விதைக்கிறதுக்கு வைக்கப்பட்டிருந்து அதை விதைச்சாதான் உனக்கு மறுபடி ஆகாரம் கிடைக்கும். அப்ப இப்பயும் உனக்கு ஆகாரம் இல்லை, இனிமேலும் உனக்கு ஆகாரம் வரக்கூடிய வழி இல்லை. அந்த இஸ்ரவேல் ஜனம் நிலைமையை பாருங்க. அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க பாபிலோன் புறப்பட்டு வந்துட்டாங்க. பொருளாதார நிலைமையிலே ஒண்ணும் இல்லை, சுத்திலும் சத்துருக்கள். இவங்களால பொருளாதார கஷ்டம், ஆலயத்தை கட்ட முடியல, எல்லாம் அடவிட்டு போயிருக்கு. அதான் சொல்ல நிலைமையை பாரு, மோசமான நிலைமையில் இருக்க. சாப்பிடுறதுக்கு உனக்கு ஒண்ணும் இல்லை, இனி விதைச்சி உருவாக்குறதுக்கு உனக்கு ஒண்ணும் இல்லை. இப்பயும் நீ ஒண்ணும் இல்லை, எதிர்காலத்துல உனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையும் இல்லை. அந்த நிலைமையில இருக்கீங்க. அந்த நிலைமையை சொல்லிட்டு சொல்றாரு, எல்லாம் உண்மைதான், ஆனா இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுதான் தேவனுடைய வார்த்தை. எல்லாம் சரிதான், நீ என்ன செய்ய? விசுவாசமா நில்லு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது இவைகளெல்லாம் புறப்பட்டு வருங்கிற விசுவாசத்தில் நில்லுங்கார் ஆண்டவர். நீ நின்று கொண்டு கர்த்தர் உனக்கு செய்கிற ரட்சிப்பை பார். கர்த்தர் உனக்கா யுத்தம் பண்ணுவார், நீ சும்மா இருப்பாய். இன்று கண்ட யுத்தத்தை நீ காண மாட்டாய். அதான் சொல்ற. எல்லாம் ஒண்ணும் இல்லை, சாப்பிடுவதற்கு வழி இல்லை, இனி சாப்பிடுவதற்கு எதிர்காலத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி நிலைமையில் தான் நீ இருக்கிற, உண்மைதான். ஆனால் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதான் தேவனுக்கு உனக்கு கொடுக்கின்ற வாக்கு. அதை பிடிச்சுக்கணும். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறிய தீர்வு விட மாட்டேன். நீ செய்வீர் ஸ்தோத்திரம். அந்த நாவினுடைய அதிகாரத்தை உனக்கு ஆசீர்வாதமா மாற்றிக்கணும். அவிசுவாச வார்த்தைகளை பேசுறவே கூடாது. தூக்கத்துல கூட பேசிடக்கூடாது. தூக்கத்துல கூட புலம்பும் போது கூட அவிசுவாச வார்த்தையை பேசிடக்கூடாது. கர்த்தர் என் யுத்தங்களை நடத்துவாய், நீ கைவிட மாட்டேன், அது உறுதியாய் நிற்க வேண்டும். சரி, இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். 81ஆம் சங்கீதத்துல ஒரு மனிதன் நின்று கொண்டு அப்படின்னா சரியான ஒரு அர்த்தம் என்னன்னா, 81ஆம் சங்கீதம் 10வது வாசிங்க. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணம்ல, அன்னைக்கு நீ அடிமையா தானே இருந்த, ஒண்ணும் இல்லாம தானே இருந்த. அப்படி புறப்பட்டு வந்த உன்னைய கானான்ல உட்கார வச்சு இவ்வளவு பெரிய ஆளாக்கணும்ல. அன்னைக்கு அவன் நின்று கொண்டு தேவன் எனக்கு என்ன செய்வான்னு எதிர்பார்த்து இருந்தது போல நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் எனக்கு என்ன செய்வான்னு எதிர்பார்த்து வாயை திறந்து நில்லுங்க.
உன் வாயை விரிவாத்திரனா இந்த வாயை சொல்லல, இருதயமானது தேவன் எனக்கு என்ன செய்வான்னு ஆண் வாயை திறந்திருக்கணுமா. ஒரு குழந்தைக்கு பசியா இருக்கும்போது ஒரு தாய் பால் ஊட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், அது வாயை எப்படி பழக்கும் தெரியுமா? குருவிகளுக்கு தாய் பறவை அந்த உணவு ஊட்டு வரும்போது அந்த குருவி எப்படி குஞ்சு எப்படி வாயை பழக்கணும்னு பார்த்திருக்கீங்களா? அதே போல உன்னுடைய உள்ளான மனுஷனின் வாய் அந்த என்ன செய்யணும்? உள்ளான மனுஷனுடைய வாய் ஆசீர்வாதத்துக்காக என்ன செய்யணுமா? ஆண்டவன் எப்படா ஆசீர்வதிப்பார், எப்ப ஆசீர்வதிப்பார், எப்ப ஆசீர்வதிப்பார், சொன்ன வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறும், சொன்னது எப்ப ஆண் இருக்கணும். வேற ஒன்றும் இல்லை. இப்போ திடீர்னு இப்போ உங்களுக்கு முதல்ல ஒரு 1000 ரூபா போடுற தலைவிகளுக்கு இல்லையா, போடுறாருல. திடீர்னு எலெக்ஷன் வரப்போகுது, திடீர்னு ஐயா பார்த்து ஆளுக்கு 5000 போடுறேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். 5000 போடுறாரு அப்படின்ட்டா நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளே பிப்ரவரி மாதத்துக்குள்ளே எல்லாருக்கும் போட்டுருவேன்னு சொல்லிவிட்டார். சொல்லலை, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காதிய, உதாரணம் சொல்கிறேன். போட்டு விட்டா என்ன செய்வீங்க? பிப்ரவரி மாதத்துக்குள்ளே எப்பொழுது வேண்டுமானாலும் அக்கௌண்ட்டில் வரலான்னு சொல்லிட்டா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? ஓயாம போய் ஏடிஎம் கார்டை சொல்லிட்டு கிடப்பிய, தினமும் போய் வந்துட்டா பாஸ்புக்கில் ஏறிட்டா அப்படித்தானே? அப்போ ஒரு மனிதன் உங்களுக்கு கொடுக்கிற அந்த வாக்கு மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அப்ப ஏடிஎம் கார்டை சொல்லி பார்ப்பீங்க. அப்படி இருக்கும்போது தேவாதி தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தானா அது எப்ப நிறைவேறும் ஆணு வாயை திறந்திருக்கணுமா, இருக்கக்கூடாதா? அதான் சொல்லு, வாயை விரிவாய் திற. நான் அதை நிரப்பனா விசுவாசத்தை எட்டிப்படி எனக்கு எப்ப செய்வார் சொல்லிட்டார் எப்ப செய்வார் அப்படின்னு எதிர்பார்த்து, இவனுடைய எதிர்பார்ப்பை பார்த்து தான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வேகமாக புறப்பட்டு வரும். அதை மறந்துடக்கூடாது. ஏதோ சொன்னார் செஞ்சு போய் பார்த்துக்கூடும், எனக்கு சொல்லிட்டு ஆண்டவரே. இன்னொன்று பாருங்க, ஒரு மனிதன் தேவன்கிட்ட போய் ஒரு காரியத்தை ஜெபம் பண்ண போறான். நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஆண்டவரே ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே நல்லா இருப்பீர், புண்ணியவாளே, ப்ளீஸ் எனக்கு ஏதாவது செய்யுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, இப்படி ஜெபிக்கிற ஜெபம் நியாயமானதா? ஆண்டவரே நீ இப்படி சொல்லி இருக்கிற, ஏன் இன்னும் செய்யல? நீ சொன்ன தேவன் வல்லவர் அல்லவா, சொன்னதை செய்ய திராணி உள்ளவர் அல்லவா, எனக்கு ஏன் இன்னும் செய்யல? இப்படி கேட்கற நியாயமா? எப்படி கேட்கணும்? ஏன் செய்யல? ஏன்னா நம்ம அநேகருடைய தவறான என்ன அப்படின்னா, கர்த்தர் பயங்கரமா அப்படியே இருக்காரு, நம்ம பயந்து போயிருக்கோம், இனிமே ஏட்டிப்பட்டி கேட்டு அடிச்சுடுவாரோ. அவர் யாரு? உன்னுடைய தகப்பன், நீ அவருடைய பிள்ளை. பாக்கெட்ல கையை ஓட்டி பிள்ளை காசு எடுக்கிற அளவு உரிமை கொடுக்கப்பட்ட மாதிரி தான் அப்பா பிதாவேன்னு கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள். அப்ப கேட்கணும், எனக்கு சொல்லியிருக்கிறல, ஏன் நீர் செய்யல, ஏன் இன்னும் நிறைவேறல? நீ சர்வவல்லமை தேவன் அல்லவா, உம்மால் எல்லாம் கூடும் அல்லவா, ஏன்னு சொன்னதை செய், எனக்கு வேணும். நீ அப்படி என்னைக்கு டிமாண்ட் பண்றியோ அன்னைக்கு கர்த்தர் கட்டாயம் கொடுத்துருவார். அதுதான் அவன் வாயை விரிவாய் திறக்கக்கூடிய காரியம். கர்த்தாவே நீ சொல்லிவிட்டீர், எப்பொழுதாவது செய்வீர், நீ செய்யும் போது செய்ய மாட்டவரே, நீ கொடுக்கும் போது வாங்கிக் கொள்கிறேன், நீ கிடைக்கவே செய்யாது. உனக்கு கொடுக்கும் போது கொடுமுனா, நான் கொடுக்கும் போது நீ வாங்கிக்கோப்பா, உனக்கு அப்புறம் சந்ததி கொடுக்கன்ட்டு போயிடுவார். எனக்கு வேணும் உண்டு. அதான் ஆண்டு சொல்ல எதிர்பார்க்கிறேன்னா, நீ அதை கேட்கணும், விரும்பணும் எதிர்பார்க்கிறார். அதை எதிர்பார்க்கிற தேவன், நான் எந்த அளவுக்கு நம்ம இருதயத்தை விரிவாய் திறக்கிறோம், எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோம், அதன் மேலதான் தேவன் கிரியை செய்வார். எதிர்பார்க்க வேண்டும். இந்த ஒரு வசனத்தை கூட வாசிங்கள். எப்படி எதிர்பார்க்கணும் தெரியுமா? 130 சங்கீதத்தில் 6 வசனத்தை வாசிங்க. 130 சங்கீதம் 6 வசனம். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும், எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. புரிஞ்சுதா? ஜாமக்காரன் யாரு? நைட் வாட்ச்மேன். ஃபயர் ஆஃபீஸ் எல்லாம் வாட்ச்மேன் போட்டிருப்பாங்க இல்லையா? இப்போ ஒரு சில ஃபயர் ஆஃபீஸில் போய் கையெழுத்து புள்ள போகணும்னு தூங்கிடுவாங்க, இப்போ காலையில் பெட்டை முடிச்சுட்டு வருவாங்க. இந்த வாட்ச்மேன் எல்லாம் விடிஞ்சா என்ன விடியாட்டன், அப்படி பிரச்சனை இல்லை. ஒரு சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கையெழுத்து போட வைப்பாங்க, அதில் ஏதாவது பட்டன் நமக்கு சொல்லுவாங்க. இங்கே ஒரு பட்டன் அமைக்கிட்டோம்னா அப்படியே ஒரு ரவுண்டு போய் அங்கே அந்த மூலையில் பட்டன் வச்சுருப்பாங்க, அங்கே அனுப்பணும்.
அங்க மீட்டு பிற இங்க வரணும். அதை சுத்திக்கிட்டு தான் வாரான் அப்படிங்கிறது கிடையாளம். சுத்திக்கிட்டே வரணும். அங்க கால் எடுத்து பார்த்தா கம்ப்யூட்டர்ல பதிவாயிருக்கும் கரெக்டா. அப்போ சுத்திக்கிட்டே தான் வரணும். அவன் ரெஸ்ட் இல்லாம ராத்திரி பனிக்குள்ள சுத்திட்டு இருப்பான். அவன் எண்ணமெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? 1 மணி நேரத்துக்கு வாட்சை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நேராச்சா விடிஞ்சிட்டா என்ன விடியல எவ்வளவு நேரம் இருக்கு எப்படா விடியும். அந்த கால வாட்சில் காலத்துல கிழக்கு எப்படா வெளுக்க ஆரம்பிக்கும். அவன் எப்படி விடியும்னு எதிர்பார்த்திருப்பதை காட்டிலும் அதிகமாக தேவன் என்ன எப்ப ஆசீர்வதிப்பான்னு எதிர்பார்த்திருக்கணுமா? அவனைத்தான் தேவன் ஆசீர்வதிப்பார். உன் எதிர்பார்ப்பு நீ நின்று கொண்டு மன உறுதியாய் தேவனிடத்தில் எதிர்பார்த்து நிற்க வேண்டும். அப்பதான் அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க. நீ சொல்லி இருக்கிற ஏன் எனக்கு கிடைக்கல, தாரும் விட்டுறக்கூடாது. எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டு வாயை விரிவா திறக்கியோ அதை பார்த்து தேவன் உனக்கு என்று கண்டயத்தை காணவே மாட்டாங்கிற அளவுக்கு பெரிய காரியங்களை உனக்கு செய்வார். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். யோபின் புஸ்தகத்துல 29ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசிங்களேன். மலைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து பின்மாரிக்கு ஆசை உள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருக்கிறார்கள். யோபு தன்னை பற்றி சொல்றான். அந்த இடத்துல அவன் வரும்போது இவனை பார்க்கிற மக்கள் என்ன சொல்லுவான், எப்படி ஆசீர்வதிப்பான், எனக்கு என்ன வாக்கு கொடுப்பான் அப்படின்னு ஆசையா காத்திருப்பாங்களாம். இதைத்தான் நான் மென்னு சொல்றேன். இதே போலதான் ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது இதே மனநிலை போகணும். வாசிங்க மறுபடி. என்ன மனநிலை ஆண்டவர்கிட்ட போகணுமா? மலைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து பின்மாரிக்கு ஆசை உள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருக்கிறார்கள். ஒரு விவசாயி விவசாயம் பண்ணும்போது மழை எதிர்பார்த்து விவசாயம் பண்ணிடுறான். அப்புறம் பின்மாரிக்கு காத்திருக்கிறான். பின்மாரினா என்ன? முன்மாரி அப்படிங்கிறது விதைப்பதற்கு ஏற்ற மழையை கொடுக்கு. மழை பெஞ்சோன்னா குளத்துலாம் தண்ணி இருக்குது, அதை நம்பி விதைச்சிருந்தான். அது விதைச்சு அறுவடைக்கு வருவதற்கு முன்பாக இந்த நெல்லெல்லாம் பொதிக்கட்டும் அப்படிம்பாங்க. நீங்க விவசாயம் பண்ணவங்களுக்கு தெரியும். அந்த நெல் என்ன செய்யணும்னா கதிரா வருவதற்கு முன்பாக பொதியா இருக்கும். அதாவது ஒரு தாய் கற்பமாய் இருக்கிற மாதிரி அந்த அந்த நாத்துக்குள்ள அந்த நெல் எல்லாம் கற்பமா இருக்கும், முடித்தா இருக்கும். அப்புறம் தான் விரிஞ்சு கதிர் வெளியே வரும். அந்த நேரத்துல திரும்ப ஒரு மழை பெஞ்சாதான் அந்த கற்பமா இருக்கிற அந்த பொதி கதிராய் வெளியே வரும். அப்ப அந்த நேரத்துல ஒரு மழை வரும். அதான் பின்மாறி பொழிகின்ற மழை. முன்மாறிங்கிறது விதைக்கும் போது பெய்கின்ற மழை, பின்மாறிங்கிறது அறுவடைக்கு முன்பாக அது கதிராய் மாறுவதற்குரிய மழை. அந்த மழை பெய்யல பண்ணா அவ்வளவு சாவியா போயிரும், விவசாயம் பண்ணது அவ்வளவு நஷ்டமாயிரும். அதை மாடு திங்குறதுக்கு ஒரு வைக்கலா தான் பயன்படுத்தப்பட முடியும். அதனாலதான் 2வது மழைக்கு அந்த நாட்டில் விசுவாசிகள் எதிர்பார்த்திருப்பாங்க, பின்மாரி மழைக்கு காத்திருப்பாங்க, எப்படா பெய்யும்னு. அப்படித்தான் ஆண்டவர் என்னை எப்படா ஆசீர்வதிப்பார் அப்படின்னு வாயை விரிவாய் திறந்து காத்திருக்கணுமா. எனக்கு எப்ப இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பார், என்னை எப்படி வெளியே கொண்டு வருவார், என்னுடைய பிரச்சனை எப்ப முடியும், இந்த ஆண்டவர் எனக்கு எப்ப கிரியேசி ஆரம்பிப்பார், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தெல்லாம் எப்ப நிறைவேறும் அப்படின்னு தேவனுடைய பின்மாரி மழைக்காக காத்திருக்கிறது போல தேவனுக்காக காத்திருக்கணும். அதான் மன உறுதியோடு தேவனை எதிர்பார்த்திருப்பது. அவங்களைத்தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். மறந்துடக்கூடாது. இன்னொரு சிலத்தை கூட வாசிங்களேன். 46ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனத்தை வாசிங்க. 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இந்த தேவன், நீ ஆராதிக்கிற இந்த தேவன் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்தவர், பூமியிலேயே பெரிய தேவன் அப்படின்னு நீ எப்ப தெரிஞ்சுக்கிடுவனா, தேவன் உனக்கு கிரியை செய்யும்படிக்கு பொறுமையா வெயிட் பண்ணி காத்திருக்கிறதுல தான் உனக்கு நன்மை கிடைக்கும். ஆண்டவர் உனக்கு ஏதாவது ஒன்று செய்ய நினைச்சீன்னா அதுக்கு ஜெபத்தை விடாம பொறுமையா காத்திருந்து எப்ப செய்வார், நீ எவ்வளவு தூரத்துக்கு காத்திருக்கதான். நீங்கள் அமர்ந்திருந்து பி ஸ்டில், அமர்ந்திருந்துனா பொறுமையாக எதிர்பார்த்திருந்து அமர்ந்திருந்து. தாவீது நாட்கள்ல ஒரு யுத்தம் வந்ததான். என்ன யுத்தம்? பெலிஸ்தீனுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, முதல்வருக்கா வந்தாங்க, அவங்கள ஆண்டவர் யுத்தத்து போச்சுனாரு, அடிச்சு விரட்டிட்டான், தண்ணி உடைஞ்சு போற போல போனாங்கன்னு சொல்லிட்டான். ரைட்டு.
போன பெலிஸ்தர் திரும்பி வந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணார் ஆண்டவர், நீ நேர போகாம சுத்தி போய் முசுக்கட்டை செடிகளுக்கு கீழே படுத்துக்க, முசுக்கட்டை செடிகளுக்கு கீழே படுத்துக்க. அது படுத்ததுக்கு அப்புறம் அந்த முசுக்கட்டை செடிகளின் மேல ஒரு இறைச்சல் சத்தம் கேட்கும். அப்ப நான் யுத்தத்துக்கு முன்னால போயிட்டேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் புறப்பட்டு வா, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டார். என்ன பண்றான், எல்லா ஆயுதங்களையும் அப்படியே வச்சுட்டு முசுக்கிட்ட செடிக்குள்ள படுத்துக்கிட்டு அவன் காதை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான், எங்கடா எப்படா அந்த முசுக்கிட்ட செடி இறைச்சல் கேட்க பண்ணு. என்ன, அந்த இறைச்சல் சத்தம் கேட்ட உடனே என்ன செஞ்சானா, பாஞ்சு பானா. அப்ப பாருங்க, அவன் காதல், அவனுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் எப்படா சத்தம் கேட்கும் சத்தம் கேட்கும் சத்தம். அதே போலதான் கர்த்தர் உனக்கா யுத்தம் பண்ணும் காலம் வரையிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க தேவன் எதிர்பார்த்திருக்கணும். எப்ப எனக்கு மறுபடி சொல்லுவார், எப்ப என்னை நடத்துவார், எனக்கு எப்ப தரிசனம் கொடுப்பார், எனக்கு ஏதாவது சொப்பனம் கொடுக்க மாட்டாரா, இந்த வார்த்தை எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை பிரசங்கத்தை எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்க மாட்டாரா ஆண்டவர், யாரை கொண்டு ரட்சிக்க மாட்டாரா, எப்படா ஆண்டு எனக்கு கரத்தை நீட்டமா, அப்படி எதிர்பார்த்திருக்கான் பாருங்க. அவனுக்கு தான் ஆசீர்வாதம் உண்டு. அது வரைக்கும் பொறுமையாயிரு. கர்த்தர் உனக்கு நன்மை செய்யல அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய நன்மை செய்ய போறாரு, அதுக்காகத்தான் வெயிட் பண்றாருன்னு அந்த எண்ணத்துல இருக்கணுமே ஒழிய, சாத்தான் பொறுத்திருக்கின்ற காலத்தை உனக்கு விரோதமாய் திருப்பாதபடிக்கு எச்சரிக்கையாரு. ஒரு பொறுத்திருக்கக்கூடிய காலம் இருக்கும். சாத்தான் சொல்லும் அவனுக்கு நடக்காது, அதனாலதான் நீ பொறுத்தது போதும், உனக்கு பிரயோஜனம் இல்லை, நடக்காது நடக்காதுமா. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற காலங்கள் தோல்வியான நஷ்டமான காலங்கள் அல்ல, அது ஆசீர்வாதத்தின் காலங்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக வெயிட் பண்ணக்கூடிய காலங்கள். 430 வருஷம் வெயிட் பண்ணி எகிப்தையே கொள்ளையிட்டு வெளியே வந்துட்டாங்க. 70 பேரா போனவங்க கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனமா வெளியே வந்துட்டாங்க. அந்த அந்த காலங்கள், ஒரு குழந்தை இன்குபேட்டர்ல வைக்கப்படுது, அல்லது கோழி முட்டை கோழியினுடைய வயிற்றுக்கு கீழே அடகாக்கப்படுது அப்படின்னா, அந்த அடகாக்கப்படக்கூடிய காலங்கள் தோல்வியான காலங்கள் அல்ல, அது குஞ்சாய் வெளிவருவதற்காக உள்ள காலங்கள். அதே போலதான் உனக்கு தேவன் சில காரியங்களை தாமதிக்காருன்னா அதை பெரிய அளவுல ஜீவனாய் கொண்டு வர போகிறான்னு அர்த்தம். அந்த எண்ணத்துல தான் நீ காத்திருக்கணுமே ஒழிய, சாத்தான் சொல்லுவான் கிடைக்காது, தோல்வி அடைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சாத்தான் இல்ல இல்ல இல்லம்மா, அதுக்கு செவி கொடுக்காத. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பெரிய அளவில் வரப்போது எதிர்பார்த்து காத்து, நீ அமர்ந்திருந்து பொறுமையா காத்திருந்து கர்த்தர் உனக்கு செய்கின்ற ரட்சிப்பை பார். ஏன்னா அதுக்கப்புறம் ஆண்டவனுக்கு செய்யற காரியத்தை பார்த்து பூமியில் உள்ள எல்லாரும் தேவனை மையப்படுத்தக்கூடியத்தக்கதாக, உன் பக்கத்து வீட்டுக்காரன், உன் குடும்பத்தார் எல்லாரும் இந்த ஆண்டவர் நம்பி இருந்தாம்மா, இந்த ஆண்டவர் நம்பி இருந்தான், இவன் ஆண்டவர் கைவிடல, இயேசு கோயில் போனான், இன்னைக்கு நல்லா ஆண்டவர் வந்து அவனை ஆசீர்வதிச்சா, அப்படி சொல்ற அளவுக்கு தேவன் உன்னை மாற்றுவார். அதுக்காகத்தான் தேவன் சில காலங்கள் வெயிட் பண்றார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பீ ஸ்டில், பொறுமையாரு, விட்டுறாத, விசுவாசம் உத்தமிட்டு விட்டுறாத, வார்த்தையில ஓட்ட விட்டுறாத. மறுபடியும் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் அவிசுவாச வார்த்தை மட்டும் வாயிலிருந்து விட்டுறவே கூடாது. அதுதான் சாத்தான் ஆயுதம். உங்க வாழ்க்கையை பாழாக்குறதுக்கு சாத்தான் பயன்படுத்துற ஆயுதமே அதுதான். உங்க வாயிலிருந்து அவிசுவாச வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது. இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவர் எப்படி கண்ணோக்கமா இருக்கிறான்னு பாருங்க. ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க, அதே சமயத்தில் ஒரு மனிதனுக்கு விரோதமாய் தேவன் வருகின்ற காரியத்தையும் கர்த்தர் எப்படி பார்க்கான்னு பாருங்களேன். மீக 5ஆம் அதிகாரத்தில் 2 4 வரைக்கும் வாசிங்க. கர்த்தருடைய ஜனத்துக்கு அவர் என்ன செய்கிறார்? மீக 5ஆம் அதிகாரம் 2 4 வரை. எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்கிறவன் மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரருடன் கூட திரும்புவார்கள். அவன் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மெய்ப்பார். ஆகையால்
அவர்கள் இளைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். இது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முன்னாலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். எப்ராத்தா என்கின்ற பெத்லகேமிலிருந்து இயேசு கிறிஸ்து புறப்பட்டு வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதியானது. அனாதியானதுன்னா என்னன்னா, ஆதி கால உலகத்தெல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவ பூமியில மனிதனாய் பிறக்க வைக்க வேண்டும் என்பது தேவன் திட்டம் வச்சுட்டாராம். அவருடைய புறப்படுதல் 2000 வருஷத்துக்கு முன்னால் அவர் பிறக்கல. அவருடைய பிறப்பு அனாதியாய் முன்குறிக்கப்பட்டது. அவர் புறப்படுதல் அனாதியானது. என்ன, ஆனா பிரசவிக்கிற மட்டும் அந்த ஜனங்கள் அவிசுவாசத்தின் கையிலே, சாத்தாண்ட கையில உலகத்தில் உள்ள எல்லாரும் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற காலம் வரையிலும் புறஜாதியாருக்கு ரட்சிப்பு இல்லை. எல்லாரும் சத்துருவினுடைய கைக்குள்ளதான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் பிறந்ததுக்கு அப்புறம் பிரசவிக்கிறவர்கள் பிரசவித்த பிற்பாடு, இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்த பிற்பாடு தான் இயேசு கிறிஸ்து பூமியில அவர் மனிதனாய் வெளிப்பட்டதுக்கு அப்புறம் தான் புறஜாதிக்கு ரட்சிப்பு இருக்கிறது. அதனால்தான் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லை பரியந்தமும் மகிமைப்படுவார். இயேசு பூமியின் எல்லை பரியந்தம் மகிமைப்படுவார். அது முன்னாலே சொல்லப்பட்ட வார்த்தை. இஸ்ரவேல் தேசத்துல மட்டும் இயேசு அற்புதங்களை செய்யல, அங்க மட்டும் அவருக்கு மதிப்பு இல்ல. இப்ப புறஜாதிகள் மத்தியில உலகம் முழுவதும் இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கிறது. இயேசு நாம எல்லா இடங்களும் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் இயேசு நாம மகிமைப்படுகிறது. இதுக்கு 3ஆம் வசனத்தை வாசி. 3ஆம் வசன கடைசியில யாக்கோபு புத்திரோடு சேர்ந்து மகிமைப்படும் அந்த வசனத்தை பாரு. ஆனாலும் பிரசவிக்கிறவன் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள். புறஜாதியில நாம் இஸ்ரவேல் புத்திரரோடு திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவோம். தேவனுடைய நாமம் பூமியின் எல்லையெங்கும் மகிமைப்படும். இந்த காரியத்தை செய்யறதுக்கு அவர் நின்று கொண்டு, அவர் ஸ்டாண்ட் ஃபர்ம், உறுதியா இருந்து என்ன செய்வாராம், தேசமெங்கும் அவருடைய நாமம் மகிமைப்படுற அளவுக்கு அவர் உறுதியாய் நின்று செயல்படுவார். நாம எவ்வளவு மன உறுதியா இருந்து கர்த்தர் எனக்காக கிரியை செய்ய எதிர்பார்க்கிறோமோ, அதை காட்டிலும் தேவன் உனக்காக உறுதியாய் நின்று உன்னை பலுகி பெருகி தேசம் முழுவதும் உன்னை கொண்டு மகிமைப்பட வேண்டும் என்பதில் தேவன் திட்டவட்டமா இருக்கிறார். நீ எப்படி மன உறுதியா இருக்கிறாய், அதுக்கேற்றபடி உன்னை ஆசீர்வதிக்க தேவனும் மன உறுதியா இருக்கிறார். அதான் அவரும் என்னை ஆசீர்வதிக்குன்னு நீ நின்று கொண்டு நீ மன உறுதியோடு எவ்வளவுக்கு இருக்கியோ அவ்வளவு தூரத்துக்கு கர்த்தரும் மன உறுதியா இருந்து உன்னை கொண்டு தம்முடைய நாமத்தை உலகமெங்கும் மகிமைப்படுத்த ஆசையா இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனத்தை நம்ம ஆராதிக்கிறோம். நீ மட்டும் விசுவாசத்தில் நில்லு, நான் கண்டுக்கிட மாட்டேன்னு போகிற தேவன் அல்ல. அந்த விசுவாசத்தை உனக்கு ஊற்றுறதுக்கு காரணமே நீ எதிர்பார்க்கதை காட்டின பெரிய காரியத்தை செய்து தேவன் நாம உன்னை கொண்டு எல்லா இடங்களும் மையப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்கள். ஆண்டவர் ஒருவன் நம்மளை ஆசீர்வதித்து பெருக பண்ண மன உறுதியா இருப்பது போல கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களை ஒடுக்குறதிலே அவர் கவனமா இருப்பார். வசனத்தை கூட வாசிங்க, அதை மட்டும் வாசிப்போம். ஏசாயா 18ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிங்களேன். பூச்சக்கரத்தில் வாசமாய் இருக்கிறவர்களும் தேசத்து குடிகளும் ஆகிய நீங்கள் எல்லாரும் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும் போது பாருங்கள், எக்காலம் ஊதப்படும் போது கேளுங்கள். நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலை போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனி மேகத்தை போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். திராட்சை செடிகள் அறுப்புக்கு முன்னே பூ பூத்து முற்றி காய்க்கிற காய்கள் பிஞ்சா இருக்கும் போதே அவர் அரிவாள்களினாலே கப்பு கவர்களை அறுத்து கொடிகளை எறிந்து அகற்றி போடுவார். ஆண்டு என்ன பண்றாரா, கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமா பெரிய கூட்டம் உலகத்தில் இருக்கு, தேவனை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம். இந்த கூட்டத்து மேல தேவன் என்ன செய்வாரா, அவர் அமர்ந்திருந்து என்ன செய்யறாரா, கண்ணோக்கமா இருந்து ஒரு செடியில பயங்கரமான வெயில்ல தண்ணி இல்லாம அந்த செடி அப்படியே கருகி போறது மாதிரி, அல்லது ஒரு கொடிகள்ல பிஞ்சு வரும்போது வெதும்பி எல்லாம் போறது மாதிரி கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமான இந்த கூட்டங்கள் மேல தேவன் கடுமையான வெப்பத்தை கொடுக்கிற மாதிரி அவங்களோட வாழ்க்கையில அப்படியே ஒண்ணுமில்லாம ஆகும்படிக்கு செஞ்சிருவாராம். கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமான, நீங்க நினைக்கலாம்
அப்பா துன்மார்க்கம் இவ்வளவு நல்லா இருக்கான், அப்படி ஆசீர்வாதமா இருக்கான், இப்படி ஆசீர்வாதமா இருக்கான், கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமா இருக்கிறவன் நல்லா இருக்கான், சபையை துன்பப்படுத்துறான் ஆனா நல்லா இருக்கான், சபைக்கு விரோதமா கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமா கெடுதி செய்யறான், நல்லா இருக்கான் இன்னைக்கியா இல்ல. தேவன் கண்ணோக்கமா இருந்து ஒரு செடி அதிகமான வெயில்ல எப்படி பட்டு போகுது அதே போல அவனை பட்டு போக பண்ணுவதிலும் தேவன் கவனமா இருப்பாராம். கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமா எழும்புகிறவர் அவர் அமர்ந்திருந்து, அந்த வசனம் பாத்தீங்கன்னா அவர் அமர்ந்து 4 வசனம் சொல்கிறது, அவர் 4 வசனம் மட்டும் வாசி. நான் அமர்ந்திருந்து நான் வெயிட் பண்ணி நிதானமா, போதும், நான் வெயிட் பண்ணி நிதானமா அவங்க அழிந்து போக மட்டும், கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமான சத்துருக்கள் அழிந்து போக மட்டும் நான் கண்ணோக்கமா இருந்து எல்லாரையும் காலி பண்ணுவேங்க. ஆண்டவர் கர்த்தருடைய ஜனத்தை வாழ வைப்பதிலும் தேவ ஜனத்துக்கு எதிராக இருக்கிறவர்களை தாழ வைப்பதிலும் அவர் கண்ணோக்கமானவர். அதனால சத்துருக்களை பற்றி கவலைப்படாத. அரசியல் சத்துருக்கள் இருக்கலாம், தேசத்துல கர்த்தருடைய சபைக்கு விசுவாச பிள்ளைகளுக்கு சத்துருக்கள் பல விதத்தில் இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, ஏற்ற காலம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல தேவன் உன்னை எப்படி உயர்த்துகிறாரோ அதே போல சத்துருக்களை உனக்கு முன்பாக தாழ்த்தி போடுவார். அதுல அவர் கண்ணோக்கமா இருக்கார். அந்த செயல்பாடுகள் நிறைவேறுகிற வரையிலும் நீ நின்று கொண்டு நீ மன உறுதியாயிருந்து விசுவாசத்தை விட்டு பின்வாங்காம நில். அதான் முக்கியம். விசுவாசத்தை விட்டு பின்வாங்காத. கர்த்தவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை அறிக்கை பண்றதுல பின்வாங்காத. அறிக்கை பண்ணிக்கிட்டே இரு. ஒண்ணுமே நடக்காம போனாலும் மொத்தமா நடக்க போகுது விசுவாசத்தை நெல்லு. அவிசுவாச வார்த்தை மட்டும் விட்டுறாத. விசுவாச வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இரு. நாவின் அதிகாரம் எல்லாவற்றையும் ஜெயிக்க பண்ணும். ஜெபம் பண்ணுவோம்.